Assalamualaikum. Hi, hello, welcome to NISA'S தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி NISA'S தமிழ் வேர்ல்ட் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாழைத்தண்டு சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு 1, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக அறுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி அதுவும் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க, அதையும் துண்டு துண்டாக அறுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனால் ஆயில் ஊற்றிட்டு, ஆயிலும் இப்போ சூடாகிடுச்சு. இதில் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துடலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது 1 நிமிஷம் போல் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி புதினாவை சேர்த்துடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் விட்டுடலாங்க. இப்போ விசில்லாம் வந்துடுச்சுங்க, ஏர் போயிடுச்சு. இதில் நம்ம இன்னொரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு சூப் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிசாஸ் தமிழ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.